வணக்கம். பாலமுருகன். பொது தொகுதி, தனி தொகுதி, அதாவது பிஜேபியுடைய முக்கியமான வேலை கொம்பு சீவி விடுறது. ரெண்டாவது, ஒன்னா இருக்கிற ஆளுகளை ஆட்டைய களைச்சு விடுறது. இத தெளிவாக தெளிவாக இந்த சைமன் செபஸ்டி இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கான். காரணம், இவனை எப்படி செருப்பால் அடிச்சாலுமே அதை வாங்கிக்கிட்டு அடுத்து போயிட்டே இருக்கான். ஏன்னா RSS போட்டிருக்கக்கூடிய கட்டளைக்கு அவன் ஊரு அலைஞ்சிட்டு இருக்கான். அதன் அடிப்படையில இன்னைக்கு அவன் பேசிருக்கக்கூடிய வார்த்தை, ஒரு பொது தொகுதியை கேட்டு வாங்குறதுக்கான யோக்கியதை பிசிகாவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிதான் பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதற்கான விஷயம் என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு பொது தொகுதி கேட்டு வாங்க முடியல ஸ்டாலின். 16 தொகுதி பொது தொகுதியில் நிக்க வச்ச என்ன போய் சாதி பெருமை திரும்பிட்டு இருக்கிறேன் தம்பி. நீங்க சார்ந்து ஒரு அரசியல் கட்சியோட நிக்கிறீங்க. நீங்க திராவிட எதிர்ப்பை கத்துக் கொடுத்தது யாரு? எனக்கு மனசான்றோட பேச சொல்லுங்க. அவரை சொல்லுங்க தம்பி. தமிழ் மண்ணில் அவர் எழுதி வந்த தாய் மண்ணில் ஐயா ரவிக்குமார் அவர்கள் பெரியாரை பற்றி தொடர்ச்சியா கட்டுரை எழுதி வந்தாரா இல்லையா? அன்னைக்கு அன்னை சுவீரபாண்டியன் என்ன தம்பி இப்படி நாங்கள் தமிழ் பாதுகாப்பில் இருக்கோம், என்ன தம்பி இப்படிலாம் வருதுன்னு போன நான் வன்னியர்கிட்ட கேட்டேன். அவன் ஒரு இதை எடுத்து காட்டுறான். ரவுக்கு துணி ஏன் விலை ஏறி போச்சுன்னா பள்ளச்சி பறிச்சுலாம் ரவுக்க போட ஆரம்பிச்சா விலை ஏறாதான்னு பெரியார் கேட்டதை எடுத்து காட்டுறான். இதுக்கப்புறம் எப்படி அவரை போகிறது? இன்னைக்கு நீங்கெல்லாம் பெரியாரிஸ்ட், நாங்கள் பெரியாருக்கு எகென்ஸ்ட் தானே தம்பி. ஒரு 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 மகனை நீங்க எடுத்து பாருங்க தம்பி. சாதிய உணர்வு மத உணர்வு இருக்கிற வரை தமிழன்கிற இன உணர்வு பிறக்காது. நாம் தமிழர் என்று சொல்லணும்னா அவனுக்கு சாதிய உணர்ச்சி மத உணர்ச்சி சாகணும், அதுதானே வரும். அப்புறம் சாதிய மத உணர்ச்சி எப்போ வீழுதோ எப்போ தாழுதோ அப்பதான் தமிழர்ங்கிற இன உணர்ச்சியை பிறக்கும். நாங்க எடுக்கிறதா சாதிய ஒழிப்பு, நாங்க எடுக்கிறதா. அப்புறம் நீங்க சும்மா 19 அவர்கள் சாதி பேசுறாங்க. சாதி தனி தொகுதி மற்றும் பொது தொகுதி இது இயற்கையாவே இந்த நமது பிளவுபட்ட சமூகத்துல எந்த அளவுக்கு நாம் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கோம், அதுவும் ஹிந்துத்துவான்னு சொல்லக்கூடிய இந்த பார்ப்பனியத்தால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் சொல்லி அண்ணல் அம்பேத்கர் மிக தெளிவாக கான்ஸ்டிடியூஷன் வரையறையில அவருடைய அமெண்ட்மெண்ட்டை மிகப்பெரிய அளவுக்கு வச்சாரு. அப்ப இருக்கக்கூடிய ஆட்கள் யாருமே, அங்க இருக்கக்கூடிய பார்ப்பன கும்பல்கள் எல்லாமே தனி தொகுதி என்பது ஒன்று கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி காந்தி வரைக்கும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் மிக தீர்மானமாக அண்ணல் அம்பேத்கர் தெளிவாக சொல்லிவிட்டார், ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் பிரதிநிதித்துவம் படுத்தாமல் இந்த இந்தியா விளங்கவே விளங்காதுங்கிற அளவுல அவர் கடுமையா இது பண்ணதுக்கு பிறகு அந்த வரையறையை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக இங்கே தனி தொகுதி பொது தொகுதி அப்படிங்கறதுல இருந்து பிரிச்சு தனி தொகுதி ஒன்றை கொடுத்தது. அது எதற்காகன்னு கேட்டீங்கன்னா, அந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவது, அந்த மக்களுக்கான ஏற்பாடுகளுக்கான முன்னெடுப்பை அரசியல் படுத்துவதுங்கிற ஒரு காரணம். இது மிக நீண்ட பெரிய அரசியல் வரலாறு. இது எல்லாமே இந்த தற்குறி முண்டா இருக்கான் பாத்தீங்கல்ல, இந்த கேடு கெட்ட இந்த தெருநாய் இருக்கான் பாத்தீங்களா, இந்த சீமான், அவனுக்கு தெரியாது. இவனுடைய வேலை மிக தெளிவாக கொம்பு செய்து விடுவது. அதுல ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இந்த ரவிக்குமார்னு சொல்லக்கூடிய பொதுச் செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் ஆரம்பத்திலிருந்து இப்ப சீமான் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தானோ அப்போ அந்த காலகட்டத்துல இலக்கிய போர்வையில பெரியாரை எதிர்த்து எழுதுவது, அதாவது பெரியார் தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கான தலைவர் இல்லை, அம்பேத்கரையும் பெரியாரையும் பிரிக்கின்ற வேலையை மிக தெளிவாக இந்த ரவிக்குமார் கும்பல்கள் எல்லாமே செஞ்சுச்சு. அதாவது லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய ரஞ்சித் மாதிரி அன்னைக்கு அந்த ரவிக்குமார் இருந்தாரு. அப்பயே நமது கடுமையான விமர்சனங்கள் தொடர்ச்சியாக நாம் செய்து கொண்டிருந்தோம். இது இன்னைக்கு நேத்துக்கு பூத்திருக்கக்கூடிய விஷயம் இல்ல. அண்ணல் அம்பேத்கர் இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே வந்துகிட்டு இது உருவான விஷயம். அண்ணல் அம்பேத்கர் சென்னைக்கு வந்திருக்கிறாரு ஒரு நிகழ்ச்சியில. அப்போ நீதி கட்சியில இருக்கக்கூடிய இந்த மாதிரி கடைகெடுத்த இந்த கோஷ்டிகளுக்கு அங்க பாத்தீங்கன்னா குடியெடுக்கும் கோஷ்டிகள், இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, பெரியாரை தவிர்த்து விட்டு அண்ணல் அம்பேத்கரை இங்கே தலைமைத்துவம் படுத்துவோம் சொல்லி உள்ளடி வேலை செய்யக்கூடிய நேரத்துல இங்கே பெரியார் அண்ணலுக்காக காத்து கொண்டிருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய இந்த மாதிரி அல்லு சில்லறைகள், பழைய அல்லு சில்லறைகள் நேரா போய் அண்ணல் அம்பேத்கர்கிட்ட சொல்றாங்க, நாங்கள் உங்களை தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம், அதனால நீங்கள் எங்களுக்கு தலைமை ஏற்க வாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது செருப்பை கலட்டி அடித்தது போல் அண்ணல் அம்பேத்கர் சொன்னார், இங்கே தந்தை பெரியார் இருக்கின்றார்,
நீங்கள் ஏன் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை? நேராக செல்லுங்கள், தந்தை பெரியாரிடம் சொல்லுங்கள், இங்கே அவர்தான் தலைவர், அவருடைய தலைமையின் கீழே தான் நீங்கள் இயங்க வேண்டும் சொல்லி செருப்பை கலட்டி அடிக்காத குறையாக அண்ணல் அம்பேத்கர் சொன்னார். அதாவது ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாக மிக தீர்மானமாக யோசிக்கப்பட்ட வார்த்தைகள். இங்கே தந்தை பெரியார் எனது சிந்தனைக்கு உட்பட்ட கருத்துக்களை நான் பேசுகிறேன் சொல்லி வந்த தந்தை பெரியார் ஒரே ஒருவரை மட்டும் தான் தலைவர் என்று ஏற்றுக்கொண்டார், அது அண்ணல் அம்பேத்கர். அதே அண்ணல் அம்பேத்கர் தென்னாட்டுக்கு வந்தோடனே இங்கே இருப்பவர் ஒரே ஒரு தலைவர் தான், அவர்தான் தந்தை பெரியார், அனைவரும் அவருக்கு கீழே போய் இயங்குங்கள் சொல்லும் போது இந்த கேடுகட்ட இந்த அறிவாளி பொறுக்கிகள் எல்லாமே இப்போது அண்ணலை பிரிப்பதன் மூலமாக எதை சாதிக்க வந்திருக்கிறார்கள் என்றால், RSS பிஜேபி போட்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு தொண்டு ஊழியம் செய்யக்கூடிய கேடுகட்ட வேலையை தான் தெளிவாக செய்வதற்கு இந்த ரவிக்குமாரில் ஆரம்பித்து அப்படி ரஞ்சித் வரைக்கும் இன்னைக்கு அவர்கள் எடுத்த வாந்தியை நக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சீமான் கும்பல் வரைக்கும் தெளிவாக கொம்பு செய்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக பெரியாரை ஓரம் கட்டுவதுதான் இவர்களுடைய முக்கியமான விஷயம். அது எவன் நான் நினைத்தாலும் நடக்காது என்பது அவர்களுக்கே தெரியும். காரணம், ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து நூற்றாண்டுகளாக பெரியாரை எதிர்த்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். எதிர்க்க அடிக்க பந்து எழும் என்பதுதான் பெரியாரின் விதி. ஆகையால் இந்த மாதிரி கேடுகட்ட நாளாந்தர பொறுக்கி கும்பல்கள் தொடர்ச்சியாக பெரியாரை இழிவுபடுத்துவதன் மூலமாக அண்ணலை ஏற்றுக்கொள்வது போல் பாசாங்கு செய்யும் இந்த கபடதாரிகள் இருக்காங்க பாத்தீங்களா. இன்னைக்கு காமராசருடைய பிறந்த நாள், அதுல பிஜேபி காரங்கள ஆரம்பிச்சு இந்த கேடுகட்ட ஒன்னா நபர் பொறுக்கி வரைக்கும் அப்படியே காமராசருக்கு வாழ்த்து சொல்றது, மாலை அணிவிப்பது, ஐயா தெய்வம் என்பது. என்னடா, யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள்? காமராசரின் மறு உருவம், காமராசருக்கு பின்னால் இருக்கக்கூடிய பேருருவம் தந்தை பெரியார். இதை நாங்க சொல்ல, காமராசரை சொல்லியிருக்கார். அப்படி என்றால் காமராசரை நீங்கள் போற்றுகிறீர்கள் என்றால் பெரியாரை ஏற்றுக்கொள்கிறீர்களா அல்லது இல்லையா? நேர்மையான பதில் சொல்லணுமா வேண்டாமா? ஆனால் பொறுக்கியிலும் பொறுக்கிகளாக, கேடுகிட்ட பொறுக்கிகளாக இன்றைக்கு போஸ்டுகளை போட்டுக்கொண்டு அடுத்த வார்த்தையை இவன் சொல்கிறான். இவனுக்கு நிலையான வார்த்தைகள் கிடையாது, இவனுக்கு நிலையான சிந்தனை கிடையாது, இவனுக்கு நிலையான தத்துவம் கிடையாது, இவனுக்கு நிலையான பெண்கள் கிடையாது. இந்த இடத்துல நாம் ஏன் பெண்களை கொண்டு சேர்க்கிறோம் கேட்டா, அந்த பெண்கள் அனைவரும் வீதிக்கு வந்து இவனுடைய கேடித்தனத்தையும் பேடித்தனத்தையும் அம்பலப்படுத்தி விட்டிருக்கிறார்கள் என்ற காரணத்துக்காகத்தான் இவனுடைய யோக்கியதையை இவனுடைய அரசியல் மட்டத்தோடு சேர்த்து பேச வேண்டி இருக்கின்ற காரணத்தினால்தான் இவனுடைய யோக்கியதைக்கு பெண்களை கொண்டுட்டு வரோம். ஏன் கேட்டீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு இவனால் பதில் சொல்ல முடியாமல், ஒரு பெண்ணுக்கு இவனால் தீர்வு சொல்ல முடியாமல், ஒரு பெண்ணை கண்டு அஞ்சி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கேடுகிட்ட பேடி தமிழக பொதுவெளியில் வந்து கலைஞரின் குடும்பத்தை வந்துவிட்டு கொச்சைப்படுத்துவதற்கு வருகிறான் என்றால் இந்த நாக்கு எப்பேற்பட்ட நாக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெரிய ஜாதி ஒழிப்பு வீரர் போல வெளியில வந்துட்டு வேஷம் கட்டி ஆடக்கூடிய இந்த வெறி பிடித்திருக்கக்கூடிய மிருகம் இந்த 14 ஆண்டுகளாக இவன் நிப்பாட்டி இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியிலும் அந்தந்த ஜாதி வேட்பாளரை தான் போட்டிருக்கான். ஜாதி வெறியில் ஊறி இருக்கக்கூடிய ஒரு ஒட்டுமொத்தமான காட்டு மிராண்டி கும்பல் இன்றைக்கு ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்றால் நாமெல்லாம் தமிழராக ஒன்று கூட வேண்டும் அப்படின்னு சொல்றான். நாமெல்லாம் தமிழராக ஒன்று கூட வேண்டும்னால் பார்ப்பான் தமிழனா அப்படின்னு கேட்டா ஆமாம் அவன் தமிழன் சொல்றான். பார்ப்பான் தமிழன்னா தன்னை ஒருவன் பிராமணன் என்று சொன்னால் அடுத்தவன் சொல்கின்றவன் அந்த நீங்கள் பிராமணர்கள் என்று ஒருவன் சொன்னால் சொல்லக்கூடியவன் தேவடியால் மகன் என்று இங்கே சட்டம். நான் ஒரு தேவடியால் மகனாக இருப்பவன் தான் இருப்பது என்ற காரணத்தினால்தான் நீ பிராமணனாக இருக்கிறான்னு சொல்லி இந்து லா சொல்லிட்டு இருக்குன்னா, அதனால் தான் பார்ப்பனர்களை பார்ப்பனர்கள் என்று சொல்கிறோம். அவருடைய ஜாதியை ஐயர் என்று சொல்கிறோம். தன்னை அவன் ஐயர் என்று உச்சரிக்கும் போது நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் தன்னை ஒரு பிராமணன் என்று உச்சரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாம் கீழ்சாதி ஆயிரும். சூத்திர தன்மைக்கு நம்மை தள்ளுகிறார்கள் அப்படிங்கிறது தான் சட்டம். ஆனால் அனைவரும் ஜாதியை நாம் தமிழராக சேரும் போது ஜாதி ஒழியும் என்றால் இதுதான் RSS திட்டம். பார்ப்பானை மறை, பார்ப்பான் என்று சொல்கிறவனை ஒளி, பிராமணனை ஏற்றுக்கொள்கிறவனை வந்துட்டு அனுசரிக்கிறது தான் RSS கோட்பாடு. அதன் அடிப்படையில ஐயர் நல்லவர், வண்ணான் துடி துவைப்பான், பறையன் செருப்பு சக்கிலியன் செருப்பு தைப்பான், பறையன் தப்படிப்பான்னா இன்னுக்கும் இருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை இவன் வெளிப்படுத்த மாட்டான். நாம் எல்லாம் தமிழராக ஒன்று கூடும் என்று சொன்னால் எவனை ஏமாற்ற பார்க்கிறாய்?
திருட்டு கும்பலாக இருக்கக்கூடிய இந்த நாம் தமிழர் கும்பல்கள் ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல மாட்டார்கள். தமிழ்நாட்டின் மாபெரும் சாப கேடு, கேடிலும் கேடு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் ஒரு ஆள் என்று அவன் வாய்க்கு முன்னாடி 15-20 மைக் இருக்கு பாத்தீங்கல்ல, அந்த மைக்குக்காகத்தான் இப்போ நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இவனுடைய பேச்சு அதிகமாக போய்கொண்டிருக்கிறது. அந்த பேச்சின் கொட்டத்தை அடக்குவதற்கான எளிமையான வழியாகத்தான் நாம இந்த விஷயத்தை பேசிட்டு இருக்கோம். ஆகையால் இவன் பேசக்கூடிய அத்தனை பேச்சும் பொய்யின் மூல வடிவம், பொய்யுக்கென்றுதான் இவன் பிறந்திருக்கிறான். ஆகையால் இவனுடைய பேச்சை நாங்கள் நம்ப மாட்டோம். இவனுடைய பிரிவினை சித்தாந்தத்தை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்க மாட்டோம். தனி தொகுதி பொது தொகுதி என்பது பிரதிநிதித்துவத்தின் அடையாளம். ஆகையால் இவன் தனி தொகுதி என்றால் தாழ்த்தப்பட்டவர்கள் அனைவரும் தனியாக போய் வாக்குகளை செலுத்துங்கள். இங்கே இருக்கக்கூடிய பொது தொகுதிகள் என்றால் பொது தொகுதியில் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்லாத பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவரும் வாக்கு செலுத்துகிறார்கள் என்கிற மாய பிம்பத்தை இங்கே வந்துகிட்டு இவன் ஏற்படுத்த முனைகிறான். அரசியல் அறிவியலை படித்திருக்கக்கூடிய 6ஆம் வகுப்பு குழந்தைகள் தனது செருப்பை கழட்டி கொண்டு வந்து அடி இவன் கண்ணமாக சாத்துவார்கள். இவன் அதிகமாக இப்படியே பேசிக் கொண்டிருந்தார். ஆரம்பிக்கலாம்.